ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற கதை நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. வெங்கடகிரி அப்படின்ற ஒரு ஊர்ல ராமமூர்த்தி அப்படின்ற ஒரு வியாபாரி இருந்தாரு. அவருக்கு ஒரு பையன். அந்த பையனோட பேரு ஷாம். ஷாம் தன்னோட அப்பாவை விட நல்லா வியாபாரம் பண்ணணும், எல்லாரும் தன்னையே பாராட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா ஷாம் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் அவசர புத்தி உள்ள ஆளு. அதனால அவரு நிறைய இடங்கள்ல ஏமாத்தப்பட்டும் இருக்காரு. அதனாலேயே ஷாம் என்ன பண்ண நினைச்சாலும் அது எல்லாமே தோல்வியிலேயே முடிஞ்சிருக்கு. ஒரு நாள் ஷாம் தன்னோட மனைவி கிட்ட இப்படி சொல்லியிருக்காரு. சுஷிலா, நான் புதுசா ஏதாச்சும் வியாபாரத்தை பண்ணலான்னு இருக்கேன். நானும் அப்பா மாதிரியே பெரிய வியாபாரி ஆயி 4 பேர் முன்னாடி கௌரவமா வாழ நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறதெல்லாம் சரிதாங்க. ஆனா உங்க அவசர புத்திய நினைச்சாதான் பயமா இருக்கு. அதனால உங்களால வியாபாரம் பண்றது கொஞ்சம் கஷ்டம். மாமா கொஞ்சம் தெளிவா வியாபாரம் பண்ணக்கூடிய ஆளு. அதுக்கு மேல அவரு கொஞ்சம் விவரமானவரு. அது உங்களால பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா வியாபாரத்தை நான் நல்லபடியா பார்த்துப்பேன் சுஷிலா. என் மேல நம்பிக்கை வை. நான் நேரா போய் அப்பா கிட்ட வியாபாரம் பண்றதுக்கு காசு கேட்டா அவங்க கொடுக்க மாட்டாங்க. நீதான் எப்படியாச்சு அப்பா கிட்ட பேசி ஆகணும். அது சரி. இத போய் நான் எப்படி அவர்கிட்ட சொல்ல? என்ன விட்டுடுங்க. நான் போய் இத மாமா கிட்ட சொன்னா அவரு கோவப்பட்டுருவாரு. நீங்களே போய் சொல்லுங்க. நீங்களாச்சும் உங்க அப்பாவாச்சு. இப்படி சொன்னா எப்படி சுஷிலா? நான் கேட்டா கண்டிப்பா அப்பா வியாபாரம் பண்றதுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. நீ கேட்ட கண்டிப்பா ஒத்துப்பாங்க. தயவு செஞ்சு இதுக்கு மட்டும் கொஞ்சம் உதவி பண்ணு. உன் புருஷன் 4 பேருக்கு முன்னாடி வியாபாரம் பண்ணி நல்லபடியா இருந்தா உனக்கு தானே கௌரவம். நீங்க என்ன சொன்னாலும் மாமா கிட்ட போய் பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. நாம வேணா ஒண்ணு பண்ணலாம். முதல்ல அத்தை கிட்ட போய் இத சொல்லலாம். அத்தை தான் மாமா கிட்ட சரியான நேரத்துல பேசுவாங்க. வாங்க வாங்க, அத்தை கிட்ட போய் சொல்லலாம். இப்படியா 2 பேரும் அவங்களோட அம்மா கிட்ட போயிருக்காங்க. அங்க அவங்க கால் வலியினால கால்ல எண்ணெய் தடவிட்டு இருந்திருக்காங்க. அத பார்த்த சுஷீலா இப்படி சொல்லியிருக்கா. அட என்னத்த, நீங்க போய் உட்காந்து காலுக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கீங்க. என்ன கூப்பிட்டா நான் வரமாட்டேனா என்ன? ஆமாமா, எங்களை யாராச்சும் கூப்பிட்டா நாங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணிருப்போம்ல. நீ எதுக்குமா இவ்வளோ சிரமப்படுற? என்ன இது, புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா வந்து எனக்கு நல விசாரிச்சிட்டு இருக்கீங்க. எதுக்கு வந்தீங்களோ அத பத்தி பேசுங்க. உங்களுக்கு என்ன வேலையாகணும்? நான் சொன்னேன்ல, அத்தை ரொம்ப தெளிவானவங்க. பாத்தீங்களா? அதனால தான் அவங்க கிட்ட சொல்லலான்னு சொன்னேன். ஆமா ஆமா, நீ சொல்றது நிஜம்தான் சுசிலா. என்னடா, உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிக்கிறீங்க. விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அத கேட்ட ஷியாமும் சுசீலாவும் அவங்க பேச வந்த விஷயங்கள எல்லாத்தையும் தாயாரம்மா கிட்ட சொல்லவே, தாயாரம்மா இதை கேட்டு இப்படி சொன்னாங்க. என்னடா சொல்ற? நீ புதுசா வியாபாரம் பண்றதுக்கு நான் போய் உங்க அப்பா கிட்ட பேசணுமா? நமக்கே இங்க நிறைய வியாபாரங்கள் இருக்குல்ல, அதுல எதையாவது ஒன்னு எடுத்து பார்க்க வேண்டியதானே? எதுக்கு நீ உன்னை புதுசா ஆரம்பிச்சு அதை பண்றேன்னு வந்து நிக்கிற? இல்லம்மா, நானும் அப்பா மாதிரியே வியாபாரத்தை ஆரம்பிச்சு கௌரவமா ஊருக்குள்ள 4 பேருக்கு முன்னாடி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீதான் அப்பா கிட்ட ஏதாச்சும் சொல்லி அவங்கள ஒத்துக்க வைக்கணும். உங்க அப்பாவை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. அவரு ரொம்ப கோவக்காரரு. இப்ப போய் நீ புதுசா வியாபாரம் பண்ண போற அப்படின்னு நான் போய் சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அவரு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் உனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு என்னையும் போட்டு திட்டுவாரு. ஆமா, நீயும் இப்படி சொன்னா எப்படிம்மா? இந்த ஒரே ஒரு வாட்டி எனக்கு உதவி பண்ணுமா? ஆமாத்த, தயவு செய்து இந்த ஒரு முறை மட்டும் எங்களுக்காக இந்த உதவிய செஞ்சு கொடுங்கத்த. அப்படின்னு ஷாமும் சுசீலாவும் தாயார் அம்மா கிட்ட கெஞ்சி கேட்டிருக்காங்க. சரி சரி, ரொம்ப கெஞ்சாதீங்க. நீங்க 2 பேரும் இப்படி கேட்டுக்கிறீங்க. அதனால நான் போய் அவர்கிட்ட பேசுறேன். நீ நல்லா வியாபாரம் பண்ணணும், சரியா? கண்டிப்பாம்மா, வியாபாரத்தை நல்லபடியா பண்ணுவேன். 2 நாளைக்கு பிறகு வீட்ல உட்கார்ந்துட்டு இருந்த ராமமூர்த்தி கிட்ட தாயாரம்மா வந்திருக்காங்க. என்னங்க, இங்க உட்கார்ந்துருக்கீங்களா? உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி நான் பேசணும். என்ன அது சொல்லு. நம்ம பையனுக்கு நல்லதா ஒரு வியாபாரம் வச்சு கொடுப்போம். அவங்க 2 பேரும் ஏதாவது பண்ணணும்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு என்ன மண்ட கிண்ட குழம்பிருச்சா? அவன் பத்தி தெரிஞ்சு கூட இப்படியெல்லாம் நீ பேசிக்கிட்டே இருக்க. நாமளே நல்லபடியா வியாபாரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கல்ல. எப்படி இருக்கும்போது புதுசா அவன் எதுக்கு ஆரம்பிக்கணும்? நம்ம வியாபாரத்தை பார்த்துக்கிட்டா போதும் இல்ல. இல்லைங்க, அவன் அப்பா தொழில பார்க்காம தானே சுயமா ஒரு தொழில ஆரம்பிச்சு அப்பாவுக்கு புள்ள சளைச்சதில்லன்னு காட்டணும்னு நினைக்கிறான். அவனை நம்பி இந்த ஒரு முறை மட்டும் அவனுக்கு ஒரு வியாபாரம் வச்சு கொடுங்க.
இல்லன்னு வச்சுக்கோங்க, நான் இப்படியே எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் பாத்துக்கோங்க. என்ன இது? பேச்சிலேயே என்னை கட்டி போட்டுக்கிட்டே இருக்க. அவன் ஏதாச்சும் எசுக்கு புசுக்கா பண்ணிட்டானா வியாபாரம் படுத்துருன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பயம், அவ்வளோதான். சரி, நீ சொல்றேன்னு நான் ஒத்துக்கிட்டே இருக்கேன். நஷ்டம் வந்துச்சுன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்படியெல்லாம் பேசாதீங்க. என்னதான் இருந்தாலும் அவன் உங்களோட பையன். உங்கள மாதிரியே நல்லா அவனும் வியாபாரம் பண்ணுவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, உன்னோட இஷ்டம். கூடிய சீக்கிரம் அவனுக்கு ஒரு வியாபாரத்தை நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. அத கேட்ட தாயாரம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. இவங்க பேசிட்டு இருந்தத மறைஞ்சிருந்து கேட்ட ஷாமும் சுசீலாவும் கூட இத கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. கொஞ்ச நாள்லயே ஷாமுக்கு தாயாரம்மாவும் ராமமூர்த்தியும் ஒரு நல்ல கடையா வச்சு கொடுத்திருக்காங்க. வியாபாரத்தோட பொறுப்பு மொத்தத்தையும் ஷாம் கையில கொடுத்துட்றாங்க. அது காய்கறி வியாபாரம். ஷாமுக்கு சரியா விவரம் பத்தாது அப்படின்றத தெரிஞ்சு மொத்தமா வாங்கினா காசு கம்மி அப்படின்னு அதிகப்படியான காய்கறிகளை ஷாம் கிட்ட வித்துடுறாங்க. அந்த காய்கறிகளை சரியா பராமரிக்க தெரியாததுனால அது 2 நாள்ல கெட்டு போயிடுது. அந்த விஷயம் தெரிஞ்ச சுசீலா இப்படி சொல்லிருக்கா. நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொன்னேன், ஒழுங்கா வியாபாரம் பண்ணுங்கன்னு. யாரோ சொன்னதை கேட்டு ஏமாந்து போய் இவ்ளோ காய்கறிகளை மொத்தமா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க. இப்ப பாருங்க, எல்லாம் கெட்டு போயிடுச்சு. நமக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? ஏன் தான் நீங்க இப்படி பண்றீங்களோ தெரியல. இல்ல சுசிலா, அதிகமா வாங்கினா நம்மளுக்கு கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கும். அதை வித்து நல்லா லாபம் பார்க்கலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள எல்லாமே அழுகி போயிடுச்சு. அவங்க பேசினது தாயாரம்மா கேட்டு, அடே, என்னடா பண்ணி வச்சிருக்க? இப்படி மொத்தமா வாங்கிட்டு வந்து அழுக விட்டுருக்கியப்பா. இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ண போறாருன்னே தெரியல. அம்மா, நீதான் மறுபடியும் எப்படியாச்சு அப்பா கிட்ட பேசி இன்னொரு வியாபாரத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். தயவு செஞ்சு உதவி பண்ணுமா. அப்படி ரொம்ப கெஞ்சி அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க. தன்னோட பையன் கெஞ்சிறத பார்த்த தாயாரம்மாவும் மனசு உருகி போய் அவர் கணவர்கிட்ட பேசி இன்னொரு வியாபாரத்துக்கு தயார் பண்றதுக்கு போறாங்க. தாயாரம்மா தன்னோட கணவர்கிட்ட போய் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி அவங்களோட பையனுக்கு இன்னொரு வியாபாரம் வச்சு கொடுக்க சொல்லி கேட்கவே அது எல்லாத்தையும் கேட்ட ராமமூர்த்தி பொறுமையா இப்படி சொல்லியிருக்காரு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் தானே, அவனால முடியாதுன்னு. நீதான் என் பேச்ச கேட்கவே இல்ல. அட, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? காய்கறி எல்லாம் கெட்டு போனா அவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க? நமக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு புள்ள. அவனுக்கு நம்ம கடை வச்சு தரலன்னா வேற யாரு வச்சு கொடுப்பா? நீங்க இன்னொரு கடை வச்சு தரல, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். ஆ, இப்படி ஏதாச்சும் சாக்கு சொல்லிக்கிட்டே இரு. சரி சரி, இன்னொரு வியாபாரத்தை நான் ஏற்பாடு பண்றேன் அவனுக்கு அப்படின்னு விருட்டுன்னு தன்னோட அறைக்கு போயிடுறாரு ராமமூர்த்தி. அதை கேட்ட ஷாம், சுசீலா, தாயாரம்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாவே ராமமூர்த்தி ஷாமுக்கு ஒரு கடை வச்சு கொடுத்திருக்காரு. அது ஒரு சூப்பர் மார்க்கெட். இந்த முறை ஷாம் வியாபாரத்தை அதிகமாக்கணும் அப்படின்னு நினைச்சு கம்மியான காசுக்கு அதிகப்படியான பொருட்களை கொடுக்கறேன் அப்படின்னு ஒரு ஆஃபரை போட்டு வியாபாரத்தை அதிகப்படுத்த நினைச்சிருக்காரு. மக்களும் அந்த ஆஃபரை பயன்படுத்தி கம்மியான விலைக்கு அதிகப்படியான பொருட்களை வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. இதனால ஷாமோட வியாபாரம் 2 மாசத்துல நஷ்டமடைஞ்சிருது. மறுபடியும் ஷாம் தன்னோட அம்மா கிட்ட போய் அழுது நடந்த எல்லாத்தையும் விவரமா சொல்லவே தாயாரம்மாவும் தன்னோட மகன் அழுகிறத பார்த்து அவங்களும் அழுது என்ன செய்யறதுன்னு தெரியாம மறுபடியும் தன்னோட கணவன் கிட்ட போயிருக்காங்க. ஐயோ, என்ன ஆச்சு இப்போ? எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? தாயாரம்மா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவே ராமமூர்த்தி கோபமா இப்படி சொல்லியிருக்காரு. நான் எத்தனை வாட்டி சொன்னேன் அவனுக்கு சொந்தமா வியாபாரத்தை பண்ண முடியாதுன்னு. என் பேச்ச கேட்டீங்களா? இனிமே ஆச்சு இதை பத்தி பேசுறத நீங்க நிறுத்துங்க, சரியா? இல்லைங்க, இந்த ஒரு முறை நீங்க ஷாமுக்கு இன்னொரு வியாபாரம் வச்சு கொடுங்க. இல்லனா இல்லன்னா என்ன? எங்க அம்மா வீட்டுக்கு நான் போவேன்னு பயமுறுத்துவேன், அதானே? இல்ல, இந்த முறை நீங்க என் பையனுக்கு பொது வியாபாரம் வச்சு தரலனா என் அத்தை மாமா மேல சத்தியமா நான் சொன்னதை பண்ணிடுவேன். ஐயோ, என்னம்மா நீ சொல்ற? எங்க அப்பா அம்மா மேல சத்தியம் பண்ணி என் வாயை நீ அடிச்சு போட்டுட்ட. சரி, என்ன பண்றது? ஞாபகத்துல வச்சுக்கோ, இதான் கடைசி வாய்ப்பு, சரியா? அதை கேட்டு ஷாமும் சுசீலாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. கொஞ்ச நாள்லயே ஷாமுக்கு ராமமூர்த்தி ஒரு புதிய உரக்கடைய வச்சு கொடுத்திருக்காரு. ஷாமும் 2 நாள் கடைய நல்லபடியா பார்த்திருக்காரு. ஏதோ வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல
விவசாயிகள் தங்களோட மகசூலை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு வந்து ஷாம் கிட்ட கேட்கவே, ஷாமும் அதிகப்படியான உரங்களை பயிர்களுக்கு போட சொல்லி விவசாயிகளுக்கு அறிவுறுத்தி அவங்களுக்கு அதிகப்படியான உரங்களை விற்க ஆரம்பிச்சிருக்கான். அவ்வளவுதான், பயிர்கள் எல்லாமே நாசமாயிடுச்சு. விவசாயிகளுக்கு அதிகப்படியான நஷ்டம் வரவே அவங்க ஷாமோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வெளியே வாடா ஷாமு, இந்த மருந்தை போட்டா நல்ல விளைச்சலெல்லாம் வரும்னு சொன்னேன். உன்னோட மருந்து போட்டதுனால விளைச்சலெல்லாம் நாசமாக போயிடுச்சு. அதுக்கு நஷ்டப்பரிகாரம் யார் கொடுப்பாங்க? என்னோட விளைச்சலெல்லாம் எவ்வளோ நல்லபடியாக இருந்துச்சு. எம்மா கொடுத்த மருந்து போட்டதும் எல்லாமே நாசமாக போயிடுச்சு. இப்போ என் குடும்பத்தை யார் பார்த்துக்கிறது? அப்படின்னு கோபமா விவசாயிகள் எல்லாருமே கத்தவே, வீட்ல இருந்து ராமமூர்த்தி வெளியில வரவே அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் விவசாயிகள் சொல்லியிருக்காங்க. அத சுசீலாவும் தாயாராமாவும் கேக்குறாங்க. நான் நிறைய வாட்டி சொன்னேன், என் பேச்ச யாருமே கேட்கல. தங்க மாதிரி இருந்த விளைச்சலை நாசமாக்கி இவங்களுக்கு எல்லாருமே நஷ்டமாற மாதிரி பண்ணிருக்கான் அப்படின்னு சுஷீலா கிட்டையும் தாயாராமா கிட்டையும் சொல்லி விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடு பணங்களை கொடுத்து அனுப்பியிருக்காரு. விவசாயிகள் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள பதுங்கி இருந்த ஷாம் அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விடவே ராமமூர்த்தி ஷாம கூப்பிட்டிருக்காரு. டேய், உங்க அம்மா உன் மேல இருந்த பாசத்தால என் கையால வியாபாரத்தை ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா உங்க அம்மா உன் பொண்டாட்டி வருத்தப்படக்கூடாதுன்னு நீயும் ஏதாச்சும் கண்டிப்பா சாதிப்பேன்னு நம்பி உனக்கு ஒரு வியாபாரத்தை நான் ஆரம்பிச்சு கொடுத்தேன். உனக்கு முன்ன புண்ண ஒண்ணுமே தெரியாதனால, யோசிச்சு முடிவு எடுக்காம போனதுனால வியாபாரம் எல்லாமே நாசமா போயிடுச்சு. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒன்னா ஆயிடுச்சு. இனிமே நான் சொல்ற மாதிரி நம்ம வியாபாரத்துல நல்லா வேலை செஞ்சு அனுபவத்தை பெறு, சரியா? நாளிலிருந்து நம்ம வியாபாரத்தை என் கூடவே வந்து நீயும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராமமூர்த்தி. இது எல்லாத்தையும் கேட்டு ஏற்கனவே ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு இருந்த ஷாம் அதுக்கு பிறகு தன்னோட அவசர புத்திய விட்டுட்டு அவரோட அப்பாவோட ரைஸ் மில்லுக்கு போய் அவரு எப்படியெல்லாம் வியாபாரம் பண்றாரு, எப்படி நிர்வாகம் பண்றாரு அப்படிங்கிறத ரொம்ப பொறுமையா பார்த்திருக்காரு. இப்படியா எல்லாத்தையும் பார்த்து வியாபாரத்தை நல்லா நிர்வகிச்சிருக்காரு. வீட்ல இருந்தவங்களும் ஷாமோட மாற்றத்தை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்காங்க. இப்படியா ஷாம் தன்னோட அவசர புத்திய விட்டு நல்லபடியா வாழ ஆரம்பிச்சிருக்காரு. இதுதான் இன்னைக்கான கதை. மற்றொரு கதைய இன்னொரு நாள் பார்ப்போம்.